வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் டிராக்டர் வண்டிக்கு போட்டாங்களாம் பூட்டு, ஆட்டோவில் போதும் 1000 பிட். இங்கே மண்டை நிறைய ஸ்டிக்கரை ஓட்ட, அப்புறம் டயர் இல்லாமல் காரை ஓட்ட, வீட்டுக்கு மாட்டாங்களாம் புதிய ஏசி, கலர் பொடியும் மூஞ்சில் வீசி அப்படின்னு சொல்லிட்டு பல காமெடியான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம தொடர்ந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் நம்ம வாங்க போகலாம். டேய், எவன்டா எங்க மேனேஜர் என் பொண்டாட்டி வந்து பாஸ்புக் அப்ளை பண்ண சொன்னா ஒன்னு முடியும்னு சொன்னாலும் இல்ல முடியாதுன்னு சொல்லணும். அது எவன்டா அவன் புருஷனை கூட்டம் தான் பண்ணி தரும்னு சொன்னது. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. டேய் மாப்பிள்ள, அந்த வண்டியை நல்லா உத்து பாடுறா. என்னது எதுவும் தெரியலையா? டேய், அந்த நம்பர் பிளேட் நல்லா உத்து பாடுறா. என்னது அதுவும் எதுவும் தெரியலையா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அடே, நம்பரை இட்லி பிளேட்ல எழுதி போட்டு வந்திருக்காரா. இப்போ நான் அங்க ஆடுற டான்ஸை பார்த்து இந்த தெருவே அப்படி சும்மா மேல போகுது. இப்படி சுத்தி ஏமா அங்க குரல் வித்து காமிக்காங்க. வா நம்ம அடுத்த தெருவுலயே சுத்தி போலாம். கை போறந்தா பொங்கல் சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கல். அப்படியே வண்டியில இடையில எங்கேயும் நிப்பாட்டிடாம அப்படியே ஓடிக்கிட்டே இரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரத்துல ஒரு 30 கிலோமீட்டர்ல ஒயின் ஷாப் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நிப்பாட்டுவான் வண்டியை. அடைச்சி ஆறுநடி. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஏம்மா, இவ்வளோ பெரிய பேண்டை போட்டு போற பெரிய மனுஷியா, கொஞ்சம் மேல திரும்பி பாருமா. காலையில தான் இந்த தெருவை பெருக்கிக்கிட்டு போனாங்க. மறுபடியும் நீங்க இவ்வளவு பெரிய பேண்டை போட்டு இந்த தெருவை பெருக்கிட்டு போயின்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் இந்த தெருவை வந்து பெருக்குவாங்க? கொஞ்சமாட்டு திரும்பி பாருமா. காட்டு கத்துறா கொஞ்சமாட்டு திரும்பதா பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்ன இது? நீங்க இதை திடீர்னு பார்த்ததுமே ஜக்கா கொண்டு ஏன்டா அங்க வச்சிருக்கான்னு தப்பா நினைச்சிருக்கீங்க. இது வந்து கை கழுவுற கேனுங்க. நீங்க அங்க போனதுமே என்ன பண்ணணும் ஏது பண்ண ஒண்ணு முழிக்க வேண்டாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? சக்கா பிடிச்சி அப்படி கவுத்தீங்கன்னா போதும், கை கழுவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காண்டி அந்த சக்கெல்லாம் தூக்கிட்டு போயிடக்கூடாது. அவ்வளவுதான், 2 ரூமுக்கு ஒரே ஏசி முடிஞ்சு போச்சு. இதுக்கு போட்டு ஏன் தனித்தனியா போட்டு செலவு பண்ணிக்கிட்டு? அது சரி, அவனுக்கு குளிர்னு சொல்லிட்டு இவன் ஆஃப் பண்ணுவான், இவனுக்கு குளிர்னு சொல்லிட்டு அவன் ஆஃப் பண்ணுவான். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆஹா, அதை பத்திலாம் என்கிட்ட கேட்க கூடாது. அவ்வளவுதான் மகனே, இதுக்கு நம்ம ஏறக்கூடாது. அப்படியே அம்மா பின்னாடி குடுக்குடுன்னு ஓடி வந்துரு பார்ப்போம். டேய், இதுல என்ன திருட்டுத்தனா கஞ்ச பையில முன்னாடி இந்த படா. என்னது மாம்பழம் 1 கிலோ 500 ரூபாவா? எல்லாம் சின்னதா இருக்கு, நல்லா இருக்குமான்னு கேட்டதுக்கு நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. ஐயோ தாத்தா, இந்த வயசுல வளர்ச்சி சாப்பிடணும் நினைச்சா பத்தியா நீ? அது என்ன தாத்தா, யூரியாவை கீழே வீசிட்டு மூஞ்சி மேல வச்சுக்கிட்டு இருக்க. என் மேல கோவமா? அடைச்சி வாயில படா தாத்தா யூரியாவை. அடே, நான் எவ்வளவு பெரிய ஆளு, அதுவும் சிவில் இன்ஜினியர். நீ என்கிட்ட வந்து லா பேசிட்டு போறா. நீ ஓன் திறமை நீ காட்டிட்ட, ஏன் திறமை நான் காட்டுறேன் பாரு. வந்து பாடுறா, வந்து பாடுறா. வா, நீ வேணா சண்டைக்கு வா. சரக்கு அடிக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கூட விளாண்டு எங்க ஆயா அப்பவே சொல்லிச்சு. கேட்டேன்னா நானும் சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான் கூடு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் உனக்கு எனக்கு பேச்சுக்கா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. அடே, சரக்குன்னு தாடா சொல்லி தந்த, இது நாடா இனிச்சு கிடக்கு. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்னதான் நம்ம வீட்டுல பொண்டாடி கையில சாப்பிட்டாலும் ஆனா அந்த ஹோட்டல்ல சாப்பிடற சுகம் இருக்கு. அப்படி ஒரு டேஸ்ட். சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு வரசா. கையில ஆஞ்சி களிமண்ணு சிம்மிலில உருட்டி மச்சான் புது வண்டி வாங்கியிருக்கா, டயர் வைக்கல தேங்காய் உடையன்னு சொன்னதுக்கு அவன் வண்டி டயர் வைக்கல தேங்காய் உடைக்க. எவ்வளவு கொழுப்பு இவனுக்கு. சாவுல புளிய மஞ்சள் கொஞ்சம் சாவும்ல செத்த பையில. அருமையான ஃபேமிலி சார், சூப்பரான ஃபேமிலி. இந்த சிட்டில நீங்க எங்க தேர்னாலும் இந்த மாதிரியான ஃபேமிலி கிடைக்கவே கிடைக்காது. சரி, ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கப்பா. என்னடா நடக்குது இங்க? புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. அட எதுக்கு சார் திண்ட செலவு 4 டயரு சும்மா கழட்டி போட்டு அப்படியே எடுத்து ஓட்டிட்டு போங்க. ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா அது எனக்கு தெரியாது. நீங்களா யாருடா? ஐயோ, இவர் கலர் தூக்கி வாயில அடிப்பாரு. ஹாப்பி கோலி சார். ஐயோ தூ வாயில அடிக்காங்க சார். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. ஐயோ சார், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நீங்க போக வேண்டிய பாதை இது கிடையாது, இது சட்டரு. நீங்க அப்படி திரும்பி போனாதான் போக முடியும். அடே, நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனர்ரா. என்ன இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ உன் தலையில ஸ்டிக்கர் ஒட்டியாவும் நீ குனி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
வர வர வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கை வெறுப்பா போறது இருக்கட்டும், செருப்புல சொத்தை போட்டு சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பயல. ஐயோ இவனை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? இவன் கேமரா பார்த்து ஆட ஆரம்பிச்சானா இவன் காலுக்கு ஒரு இடத்துல நிக்காத. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. குடும்பத்துல ஒரு அக்கறை உள்ள பெண்ணா அவங்க தலையில எவ்வளவு பல சுமைகளை தாங்குறாங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? சார் பாம்பு சார் அப்படி உருண்டு பிறண்டு அப்படி முன்னாடி வந்து படம் எடுத்துச்சு பாருங்க சார். அப்ப கடிச்சிட்டு போது வந்து ஓரமானுங்க. தட்டி உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடின்ட்டு. அது உங்களுக்கு எதில் டிக் கொடுக்குன்னு தெரியலன்னா இந்த மாதிரி ஒரு பென் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்படி சுற்றி விட்டீங்கன்னா ஏபிசியில் எது வருதோ அதை அம்மாட்டுக்கு டிக் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு பாருங்க உங்க வாழ்க்கை அப்படி கொடியட்டி பறக்கும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இன்னும் சார் கேட்டீங்க பெட்டா, அதுவும் 150 பெட்டா. அந்த இப்போ ஆந்த வேலை வந்துகிட்டே இருக்கும் சார். இப்போ லாரியில் அள்ளி போட்டு வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு 10,000 மட்டும் பெட்டு கட்டி வச்சிருக்க போதும். இங்க பாரு ஒழுங்கா கரைஞ்சிரு. நீ கரைய மாட்டேங்கன்னு சொல்றது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு 4 நாள் கழிச்சு ஒண்ணு கரைக்க இப்பவும் கரைய மாட்டேங்க நீ. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ரொம்ப கஷ்டங்க. அதனால ஐபோன்லாம் விற்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு. ரொம்ப கம்மியான ரேட்டு 10,000 ரூபாய்க்கு தராங்க. சாதாரண போன்லாம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 200 கிராம் இருக்குமா? இது ஒரு 5-6 கிலோ இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஏங்க சைக்கிளுக்கு போட்டு போட்டோம், கேட்டுக்கு போட்டு போட்டோம். சரி அது என்னங்க டிராக்டர் வண்டிக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? ஐயோ காலம் கெட்டு போய் கிடக்கும். அப்படியா? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலாம். என்னங்க நீங்க நல்ல மூமெண்ட்லாம் எடுக்காம விட்டுறீங்க. இப்ப மூமெண்ட் முக்கியமா ஐபிஎல் மேட்ச் முக்கியமா? ஸ்கோர் எல்லாம் போகுது உங்களால. நீ பத்த வைக்கிறதா? இன்னைக்கு நீ பத்த வைக்கிறதா? கல்யாண வீட்டுல சும்மா தடா புடல விருந்து வைக்கணும். இதுக்கு பயிர்ற நான் இருக்கு. 10 வயசு பாத்துக்கலாம். 10 வயசு ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இன்டர்நெட் உலகம் சிறுசுங்களை தான் கெடுத்து வச்சிருக்கணும் பார்த்தா. ஆயா என்ன ஆயா இது? எவனோ ஒருத்தன் தூண்டி விடுறான் உன்ன.